ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல நம்ம 2 டைப் ஆஃப் இன்கம் ஸ்கீம் பார்ப்போம். அந்த 2 டைப் ஆஃப் இன்கம் ஸ்கீமும் பெசிவ் இன்கம் ஸ்கீம் தான். கொஞ்சம் ரிச்சானதா இருக்குமா, அ மத்தாக்கள் வந்து சும்மா அந்த விஷயத்த தெரிஞ்சு கொள்றதுக்காக பாருங்க. வேற ஆட்கள் வந்து உங்கள்ட்ட வந்து நல்ல ஒரு மணி பேஸ் இருக்கும்னு சொன்னா, இல்ல நீங்க ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆனா நல்லா அனலைஸ் பண்ணணும். ஓகே. இந்த விஷயத்த நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். ஏன்னா, அ நம்ம யாரு தான் கைடன்ஸ் ஒரு ஆள் தந்தாலுமே, நமக்கிட்ட அந்த எஃபோர்ட், அந்த விஷயத்த இது பண்ற எஃபோர்ட் இல்லன்னா, அது சரியா வராது. இப்ப உங்களுக்கு ஒரு சார் ஒண்ணு படிச்சு தராரு பாடத்துல. அந்த சார் படிச்சு தாரதிலேயே நம்ம இந்த கிளாஸையும் நான் பார்த்துருக்கிறேன். அதேமாரி நான் வெளியில சில பிள்ளைகளையும் பார்த்துருக்கிறேன். அதேமாரி நான் டீச் பண்ணும்போதும் பார்த்துருக்கிறேன். ஓகே. இப்ப இந்த சப்ஜெக்ட்ல நான் வெளி சப்ஜெக்ட் ஸ்கூல் சப்ஜெக்ட்ட சொல்றேன். டீச் பண்ணும்போது நம்ம சொல்றதுல சில பிழைகள் இருக்கிறத அந்த பிள்ளைகள் எமக்கு சொல்லுங்க. இப்ப நான் ஒரு ஆள் சொல்லி தாரத வந்து, அதுல பிழை இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை எமக்கு திரும்ப சொல்லுதுன்னா, அந்த பிள்ளை அத விட கூடுதலா படிச்சிருக்குது. ஓகே. ஸோ அந்த விஷயத்த நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. அ என்னன்னா, நீங்க இந்த பிள்ளைகளோட நாலேட்ஜ் வந்து எந்த அளவுக்கு தேடல், எந்த அளவுக்கு இது இருக்குதோ, இப்ப நம்ம அ கம்ப்யூட்டர் இன்வென்ட் வந்து நடந்துச்சு வந்து, ஒரு நாளைக்கு வந்து நம்ம இன்புட்ட குடுத்துட்டு போனோம்னா, 15 நாளைக்கு பிறகு தான் அவுட்புட் வருமாம். அப்ப யோசிச்சு பாருங்க. அதுவும் வந்து மெஷினரி எப்படி ஒரு பெரிய ஒரு ரூம் ஒண்ணு தேவைப்படுமா? ரூம்ல தான் அந்த மெஷினரி இது. இப்ப பாருங்க நீங்க ஒரு மொபைல்ல இது பண்ற ஒரு கையில வச்சுட்டு நீங்க இன்புட் பண்ற அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அதுக்குரிய அவுட்புட் வருது. அப்ப இத எப்படி யோசிச்சிருப்பாங்க? எப்படி யோசிச்சிருப்பாங்க? அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில, அதாவது மு மு ஆரம்ப காலகட்டத்தில, ஒரு ஆள் வந்து நம்ம இப்ப சந்திரனுக்கு ஒரு ஆள் போவாங்க. சந்திரனுக்கு ஒரு மனிதன் போயிட்டு வருவார்ன்னு சொன்னா, அது எப்படி ஒரு அ பார்வையா இருந்திருக்கும்? அப்ப இருந்தாக்கள் அத எப்படி சொல்லியிருப்பாங்க? என்ன? இவர் என்ன இப்படி பேசுறாரு? இவருக்கு எதுவும் ஏதோ ஒண்ணு சொல்லினப்பார். ஆனா இப்ப அது சாத்தியமா இருக்கு தானே! அந்த அந்த முயற்சிய பாருங்க. ஓகே. ஸோ யாரு எந்த கைடன்ஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்தாலுமே, அ நீங்க என்னன்னா உங்களோட பெர்சனலான சில எஃபோர்ட்கள நீங்க கட்டாயம் இதில இன்க்ளூட் பண்ணணும். ஓகே ரைட். மணி இருக்கு தானேன்னு சொல்லி நீங்க இது பண்ணாம, சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் நல்லா மணி இருக்கிறாக்கள் இத ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் சக்சஸ் ஆகும். அதே 100% இது சக்சஸ் தான். நீங்க சரியான ஒரு நாலேட்ஜோட இது பண்ணுவீங்கன்னா, இன்னொரு டீம் வந்து அந்த இது இல்லாதாக்கள் நீங்க சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதிலேருந்து நீங்க மணி மேக் பண்ணித்தான் இது பண்ணா சின்ன அமௌண்ட்லயும் இருக்குது. நீங்க அத வந்து நீங்க ஜெனரேட் பண்ண ஆன்லைன்ல நாங்களும் ஒரு கிளாஸஸ் ஒண்ணு செய்றோம். இதுலயும் நிறைய ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் செய்றாங்க. ஸோ நீங்க இப்படியும் இந்த ஏர்னிங்ஸ கலெக்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். இப்ப நீங்க ஏர்னிங்ஸ கலெக்ட் பண்ணிட்டு எடுத்து, நீங்க இது நான் சொல்றதிலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரை ஒண்ணு பண்ணி பார்க்கலாமா? ஓகே. இது ஒரு முயற்சி தான். அது சக்சஸோ, ஃபெயிலியரோ உங்களோட தனிப்பட்ட இது. இது முயற்சி தானா? அதே மாதிரி சில ஆட்கள் என்னட்ட இந்த YouTubeல ஒரு கொமெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். நீங்க ஏர்ன் பண்றீங்களா? நீங்க இது பண்றீங்களான்னு சொல்லி. ஒரு நாலேட்ஜ வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலான்னு. ஸோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாரி இருப்பாங்க. இனி நான் கொமெண்ட்டுக்கு பெருசா இது பண்றேன்ல. இருந்தாலும் அது தேவைதானே நம்ம ஒரு ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு வரப்போகக்குள்ள தேவைதானே. அதுக்காக நான் அதுக்கும் கொமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். இருந்த அப்படியான நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அது வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அ ஆஃப்லைன்ல உங்களோட நாலேட்ஜ வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுவீங்களோ, அப்படி நீங்க ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு இப்ப TikTokல மேசன் வேலை செய்ற பெர்சன் வந்து அத வீடியோ எடுத்து போடுறாரு. YouTubeல போடுறாரு. மீன் பிடிக்கிற ஆள் YouTubeல வீடியோ போடுறாரு. அவரோட ப்ரொஃபஷனல் மீன் பிடிக்கிறது. பட் அத ஒன்லைன் மூலமா கொண்டு வந்திருக்காரு. YouTube மூலம் எடுத்து மீனவன் சொல்லி ஒரு பெர்சன் இருக்காரு. அவர வந்து நான் ஆன்லைன்ல வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அவர் ஒரு வீடியோ ஒண்ணு நான் பார்த்தேன். ஆ இந்தியாவுல ஒரு சேனல் ஒன்று பெரிய சேனல் இந்த பெரிய கம்பெனி ஒன்று அது YouTube சேனல் ஒரு 10, 15 YouTube சேனல் அவங்க செய்றாங்க. அவங்களுகிட்ட இவரு போய் படிக்கிறதுக்கு போயிருந்தாரு. அப்ப அவங்க வந்து ஒரு கேமரா ஒண்ணு சஜெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணணும்னு சொல்லி அவர வச்சு பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. இவருக்கு நாங்க இந்த படிச்சு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரு இப்ப நான் ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு முதல் இது பண்ணேன். அவர் 5வது மீன் செல் பண்ற ஒரு அ இது ஒண்ணு ஷாப் ஒண்ண ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. 5வது ஷாப் ஒரு ஊர்ல. அவரோட ஊரு ஒண்ணு இப்படி ஓப்பன் பண்ணியிருக்காரு. பெரிய பிசினஸ். ஸோ இது என்னன்னா மாத்துது பாருங்க. நீங்க எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும், அத நீங்க ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுக்கு நீங்க தாராளமா அத கஸ்டமைஸ் பண்ணலாம். படிக்க வேண்டியது அந்த ஆன்லைன்ல இருக்கிற ரியலான விஷயங்கள். நீங்க தயவு செய்து இந்த வேலை குறைய இருக்கணும், ஏர்னிங்ஸ் கூட இருக்கணும். தயவு செய்து நீங்க எந்த ஒரு நீங்க எவ்வளோக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, அவ்வளவுக்கு தான் உங்களுக்கு மணிஸ் வருமா? ஓகே.
ஸோ இங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்றாங்க. இதிலிருந்து நீங்க கட்டி எழுப்பிக் கொள்ளலாம். இது எப்படின்னு ஒரு சொன்னா, இந்த ஏர்னிங் வந்து அதாவது இத நம்ம ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவோம். இந்த ஏர்னிங் வந்து நீங்க இருந்து வேலை செய்தீங்கன்னா மணி வரும். அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் மினக்கெட்டு தான் செய்யணும். எந்த ஏர்னிங்ஸ்னாலும் அது மினக்கெட்டு தான் செய்யணும். இப்ப இன்வெஸ்ட் பண்ணா ரிஸ்க். இந்த எஸ்ஜிஓ மைனா ஏதோ ஒன்று ஓட்டு சொல்லி அதிலே இன்வெஸ்ட் பண்ணி நாங்க இது ஆயிரக்கணக்கான வெப்சைட் இதுவரையும் பார்த்துட்டோம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு தயவு செய்து நீங்க இத பண்ண வேணாம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா இருந்து காசு நீங்க யார் தந்தாலும் வாங்க வேணாம். அது உங்களுக்கு செட்டே ஆகாது. அதுக்கு சரியானதுக்கு யூஸே ஆகாது. மணி எதுக்காக நீங்க இது பண்றீங்க? நீங்க மணி என்ன உங்களோட சரியான தேவையை சரியா யூஸ் பண்றதுக்கு. யாராவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணவோ, இல்லீகலா இது பண்ணவோ, நீங்க இது பண்ணதே சரியான தேவையுண்டோ பூர்த்தி செய்றதுக்கு. அப்ப அத நீங்க சரியான ஒரு வழியில தான் தேடணும். ஓகே ரைட். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆட்கள் நீங்க அ கன்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த குரூப்ல வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னா டீட்டெயில்ஸ் போட்டிருப்போம். நாங்க வந்து ஒரு அ 15 மில்லியன் ரூப்பீஸ்க்கு மேலே ஸ்டூடண்ட்ஸ ஏர்ன் பண்ண வச்சிருக்கிறோம். இது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்கிறோம். கம்மிங் February 5 இயர்ஸ் ஆகுது. 1300 மெம்பர்ஸுக்கு மேல இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் உங்களோட எஃபோர்ட் அண்ட் டெடிகேஷன். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி வந்துட்டு என்ன மாத்த பார்க்க வேணாமா, நீங்க இருந்து வேலை செஞ்சா மணி வர மாரி வெப்சைட் இருக்குது. அதுக்கேத்த உங்களோட வேலைக்கு ஏத்த மாரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கோடிக்கணக்குல உங்களுக்கு தர மாட்டாங்க. யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போடுவோம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. ஓகே. ரைட். ஓகே. இதில டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஜாயின் வாட்ஸ்அப் குரூப்னு ஒரு சொல்லியிருந்தோம். அதில வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். இங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் நாங்க ஷோ பண்ணுவோம். அதை நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கலாம். எப்படி இதில நடந்திருக்கு, என்ன விஷயம் அப்படிங்கிறத. இந்த குரூப்ல அக்சஸை வந்து நீங்க டிக்டாக்ல பயோல போய் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்குமா. இதில வந்து ஜாயின் டெலிகிராம் சேனல்ன்றீங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிவிடும். நீங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா, அது போய் ஜாயின் ஆகும். ஃப்ரீ தான் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி வாட்ஸ்அப் கனெக்ட் எனக்கு கால் பேசுறத விட எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி கால் பேசணும்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் டைம் எடுத்து உங்களோட பேசுறேன். ஓகே. ஸோ இதில வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதையும். அதே மாதிரி எங்களோட சோஷியல் மீடியாஸ் இருக்குது. அதில நீங்க கூகுள்ல போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு ஒண்ணு போட்டீங்கன்னு சொன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். Facebookல சின்ன ஒரு இது ஒண்ணு இருக்கும். மத்தபடி Instagram, TikTok, YouTube, Threads, Quora, LinkedIn, Daily Motion ஸோ இதிலலாம் போய் நீங்க தாராளமா ஜாயின் ஆகி இருந்து கொள்ளலாமா. ஓகே ரைட். இதில மெயினா நீங்க எந்த சோஷியல் மீடியாவுல இது இருக்கோ, அந்த சோஷியல் மீடியாவ நீங்க இது பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க இமேஜஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க நிறைய ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்கள் வரும். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாரி இதில வீடியோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீடியோஸையும் நீங்க இதில செக் பண்ணி பார்க்கலாமா. ஒ ஒ இந்த Instagram வீடியோஸ் கூடுதலா ஷோ ஆகும். நீங்க அதோட TikTokம் ஷோ ஆகும். எந்த மத்தது சோஷியல் மீடியாஸும் ஷோ ஆகும். ஆனா மெயினா வந்து Instagramல ஷோ ஆகும். உங்களுக்கு எது இதோ அத இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ YouTubeயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. YouTubeல என்னன்னு ஒரு சொன்னா, நாங்க ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கிறோம். என்னன்னா, இந்த பிளேலிஸ்ட்ல வந்து ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் அதே மாரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ்ன்னு இருக்குது. அதே மாரி எமது பாடநெறியில் எவ்வான வேலைகள் காணப்படும்ங்கிறதும் இருக்குது. ஸோ இப்படி பிளேலிஸ்ட் இருக்குது. இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ள உங்களுக்கு யூஸா இருக்கும். நீங்க இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அதுன்னு இல்ல. என்னன்னா நீங்க எந்த இடத்துல வேலை செய்ய போறீங்களோ, அது சம்மந்தமான ஒரு நுழைவுன்னு உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். ஸோ அதுக்காக இத யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி எந்த யூடியூப் சேனல் இல்லாம நீங்க வேற யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணுங்க. நமக்கு இந்த மோனிடைசேஷன் அது இதெல்லாம் தரவும் மாட்டாங்க. நம்மகிட்ட இல்ல. நீங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் வந்து இத சும்மா யூஸ் பண்ணி பார்க்கறதுக்காக செக் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்க வைக்கிறதுக்காக. ஓகே கான்செப்ட்டுக்குள்ள போவோம். அ அதுக்கு முதல் நான் சில விஷயங்கள சொல்றேன் என்னன்னா, நான் 2 விஷயம் தான் இதில பார்க்க போறேன். உங்களோட தனிப்பட்ட திறமை நீங்க இது பண்ணலாம். ஒண்ணு வந்து அட்சென்ஸ் இன்னொன்னு வந்து அட்மோப். அதாவது அட்சென்ஸ்ல ஏர்ன் பண்றோம்னு சொன்னா, நம்மகிட்ட ஒரு வெப்சைட் ஒண்ணு இருக்கணும். அந்த வெப்சைட்ட நம்ம மோனிடைஸ் பண்ணிட்டு, நம்ம காலம் பூரா நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஓகே பேசிவ் இன்கம். அதே மாரி அட்மோப்னு ஒரு சொன்னா, அட்மோப்னா நம்ம Play Storeல அல்லது App Storeல நம்ம ஒரு அப் ஒண்ண இன்ஸ்டால் பண்ணிட்டு, அத நல்லா டெவலப் பண்ணிட்டு வரோம்னு சொன்னா, அதன் மூலமா நம்ம மணி மேக் பண்ணலாம். அதுவும் பேசிவ் இன்கம். இது 2மே வந்து கூகுள் ஊடாக செய்றது. ஒருவேளை இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருந்தா நீங்க தெரிஞ்சாக்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது 2 மட்டும் நான் இவர்ட்ட செக் பண்ணி உங்களுக்கு சொல்லப் போறேன். நான் முதலாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம். இப்ப நான் கூகுள்ல போயிட்டு நான் ஹவ் டூ லூஸ் வெயிட் அப்படின்னு ஒண்ணு சொல்லி டைப் பண்ணுவேன். எப்படி ஏர்னிங்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லி அத கட்டி எழுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா. ஹவ் டூ லூஸ் வெயிட் ஃபாஸ்ட். நீங்க எனிதிங் இது பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு வெப்சைட் ஒண்ணு இங்க ஷோ ஆகுது. ஃபெஸ்ட்டுக்கு ஒரு வெப்சைட் ஒண்ணு ஷோ ஆகுது. ஸோ இந்த வெப்சைட் வந்து என்ன செய்யுதுன்னு ஒண்ணு சொன்னா, இந்த வெப்சைட்
மணி மேக் பண்ணுது. எவ்வளவு மணி மேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போமா? இதுக்கு நான் இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு என்ன செய்றேன்னா, வெப்சைட் தானே. ஸோ வெப்சைட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வேர்த் ஆஃப் வெப்பா நீங்கள் பாருங்களா, பேரை பாருங்க. வேர்த் ஆஃப் வெப்ங்கிற வெப்சைட்டில் இதில் கொண்டு வந்து போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு, நான் இதை என்ன பண்ணுறேன்னா .comல முடிகிற மாதிரி ஒரு அனலிஸ்ட் ஒன்று பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து கூகுள் அட்சென்ஸ் மூலமாக எப்படி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, பணியை வந்து பார்த்தா இந்த வெப்சைட் வேர்த் வந்து இவ்வளோ, அதாவது இந்த வெப்சைட்டை இவங்க செல் பண்ணுறதா இருந்தால் இந்த எமௌண்ட்டுக்கு செல் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு வித்தியாசம் வரும், எக்ஸ்ட்ராக்டால வித்தியாசம் வரும். பட் இது ஒரு இது. அதே மாதிரி நீங்கள் இதை பாருங்கள். இதில் per டே ரெவென்யூ $50,000. 50,000 இன்ட்டு நீங்கள் பாருங்கள், $300 போட்டு $300 போட்டுங்க, எல்கேஆரில் வரும். மந்த்லி ரெவென்யூ பாருங்கள். ஸோ ஏன் அப்படி வருதுன்னா, நம்ம சர்ச் பண்ணோன்னே ஃபெஸ்ட்டுக்கு வந்துச்சு. அப்போ ஃபெஸ்ட்டுக்கு வருதுன்னு சொன்னால் நல்ல ஏர்னிங். ஸோ நான் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு பண்ணியே. ஓகே, இதில் லாஸ்ட்டில் இருக்கிற இந்த வெப்சைட்டை நம்ம ஒரு தரம் பார்ப்போம். இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்கன்னு. ஏன்னா இந்த நீங்கள் ஃபெஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இது பண்ணும். நம்மளோட கிளாஸ்லேயும் சில இடங்களில் அதை படிச்சிருப்போம், டேட்டா இதில். ஸோ அந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே இவங்க வரணும். ஓகே, நிறைய நாள் இது பண்ணணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நம்ம அதை படிப்போம். நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் விளையும் கொள்ளுங்கள். இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு வெப்சைட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுன்னு பார்ப்போம். ஓகே, ரைட். இவங்களோட வேர்த் வந்து $8,347. இவங்க புது ஆட்கள் போல இருக்கு. ஒரு நாளைக்கு $27 ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு மாதம் $800 எவரேஜாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு முன்ன பின்ன ஒரு இது ஒன்று இருக்கும். பட் வந்து இந்த 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 ரேஷியோவில் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ரைட்டா? சரி. அப்போ இது வந்து அட்சென்ஸில் ஏர்னிங்ஸ், அது அந்த வெப்சைட் சொல்லும். அதே மாதிரி அட்மோப்னா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கூகுள் அட்மோப்னு நீங்கள் போய்ட்டு இது ஃப்ரீ தான் அப்ளை பண்ணுறோம். உங்கள்கிட்ட வெப்சைட் இருந்தால் நான் விஷயம் என்னென்னு சொல்லுவேன். நம்ம இப்போ கிரியேட் பண்ண வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண போகிறது இல்லை, கிரியேட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண போகிறது இல்லை. இது கொஞ்சம் ஈஸியான, கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். பார்ப்போம் என்னென்னு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து யூ யுவர் ஒர்க் ஹார்ட் ஆன் யுவர் அப் AdMob make earnings revenue easy with in-app ads, actionable insight and powerful easy to use. ஓகே, ரைட். நீங்கள் நான் உருவாக்கப்பட்ட ஆப்பில் இருந்து நீங்கள் மணி மேக் பண்ணலாம். எங்கே பார்த்தாலும் யார் இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து ஹார்டாக இருக்கிறதால நாங்கள் உங்களை இப்படி ஏர்னிங்கை தாரோம் ஒன்று சொல்லி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ரியாலிட்டிகளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ இதில் நிறைய விஷயங்களுக்கு இது பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து கூகுள் அட்மோப்னு அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். நல்லா லாஸ்ட்டில் வந்துட்டு பாருங்கள். இதில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்கன்னு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும். நீங்கள் இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அதை நீங்கள் ஏசியன் பெசிஃபிக் டு வியூ யுவர் பர்சன்ஸ் செலக்ட் ரீஜன் அண்ட் கேட்டகரி ஆஃப் யூசர், அதாவது உங்களோட யூசர்ஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அது மாதிரி ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ் ஆண்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்டகரி, நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வந்து அந்த இது செய்கிறீங்க, அந்த அப் செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் இதிலேயே எந்த கேட்டகரினாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் உதாரணத்துக்கு இப்போ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள் 507. ஆனால் நீங்கள் இது ஷாப்பிங்கை விட வேறு கேட்டகரி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ ஆக்டிவ்லி மந்த்லி 50,000 யூசர் மட்டும் இருக்கிறதுக்கு மாதம் நீங்கள் $578 ஏர்ன் பண்ணலாம். இதுவே நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போணுச்சுன்னா ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1,00,000 மெம்பர்ஸ் வருவாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐட மல்டிபிள் 10,00,000 சொன்னால் ஒரு ஏர்னிங்ஸ். ஸோ இது வந்து மந்த்லி உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறது. அவங்க கல்குலேஷனில் சொல்கிறாங்க. கட்டாயம் நல்ல இப்படி மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே. மெம்பர்ஸ்னால் அந்த டவுன்லோட் பண்ண மெம்பர்ஸை ஆக்டிவாக வச்சுக்கொள்ளணும். ஓகே, அதெல்லாம் தான் ஒர்க்கிங், ஆக்டிவாக வச்சுக்கொள்கிறது. அதே மாதிரி கூகுள் அட்சென்ஸ். அட்சென்ஸ்னால் என்ன, உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் மோனிடைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அதுலேயும் இவங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இது பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு ஹெல்த்ன்னு கொடுப்போம். அதே மாதிரி எந்த கண்ட்ரி, ஏசியன் பசிபிக். ஸோ 50,000 பேர் வருவாங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா மோனிடைஸ் பண்ணுவீங்கன்னா $5,900. இது வந்து அவன் 50,000 விசிட்டர்ஸ் வந்து கட்டாயம் வரணும். அவங்கள வச்சு நீங்கள் மினிமம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு எவரேஜான அமௌண்ட் ஒன்று அவன் சொல்கிறான். ஓகே, பட் இதை விட நீங்கள் கூடுதலாக ஏர்ன் பண்ணலாம், குறையாகவும் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இது பெசிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிறத விளங்கிக் கொள்ளுங்கள். ஓகே, ரைட். விஷயம் இல்லைங்கிட்டா, நீங்கள் ஒரு இதொன்று ஓப்பன் பண்ணுறீங்க வெப்சைட்டை, அதன் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்கீம். அதே மாதிரி ஒரு மொபைல் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, அதன் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகே, இது வந்து எடுத்ததுமே உங்களுக்கு இந்த ஏர்னிங்ஸ் வராது. உங்களுக்கு விலங்கு தானே, இங்கே 50,000 பேர் வந்தால் எவ்வளோ, அதே மாதிரி இங்கே 50,000 பேர் டவுன்லோட் பண்ணால் எவ்வளோங்கிறது தான் இப்போ கன்செப்ட். ஓகே, ரைட்.
இப்ப சார் இத நான் உருவாக்கி, இதிலிருந்து ஏர்ன் பண்ணிட்டு, இது எப்ப நடக்கும்? இந்த அளவுக்கு ரீச் நாங்க எடுக்க இயலுமா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். கட்டாயம் நீங்க உருவாக்கணும். அப்படி இல்லாம, இது சம்பந்தமா ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்கில் உண்டு. பட் இதுல உங்களுக்கு ஒரு அறிவு ஒன்று இருக்கணுமா? நீங்க இந்த தேவையில்லாத மாதிரி இது பண்ணாம, ஒரு அறிவு ஒண்ணு உங்ககிட்ட இருக்கணும்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அப்பையோ, அல்லது ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெப்சைட்டையோ, நீங்க ஒரு அமௌண்ட் ஒன்று குடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அது வந்து பேசிவா லைஃப் டைம் கிடைக்கும். அத பை, செல் பண்ணுவாங்க. அந்த அந்த வெப்சைட்ட வந்து அவசரமா இப்போ உங்களுக்கு நீங்க வாகனம் ஒண்ணு வாங்கிட்டீங்க. பட் என்னன்னா, உங்களுக்கு அவசரமா ஒரு தேவை ஒண்ணு வருதுன்னா, அத நீங்க செல் பண்ணுவீங்க தானே! என்ன வாகனத்த வாங்கி வச்சுட்டு நீங்க செல் பண்ணுவீங்க. அத ஒரு ஆள் பை பண்ணுவாரு. அப்படியான ஒரு விஷயம் ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய மார்க்கெட் பிளேஸ் இருக்கலாம். பட் Flipkart தான் நம்பர் 1. Flipkart.com இது போயிட்டு பாருங்க. நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் டூ பை, செல் ஆன்லைன் பிசினஸ். இங்க நீங்க கவனமா இந்த இத யூஸ் பண்ண பழகணுமா, ஓகே. இதுல நிறைய கைடன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனா இது பண்ணணும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நீங்க எக்ஸ்பர்ட்டான ஒரு பெர்சன் சொன்னா, உங்களுக்கு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு இப்ப ஆன்லைன்ல நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. இப்ப நிறைய பேரு ஆன்லைன்ல நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்ச ஆட்கள் கட்டாயம் இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. மத்த ஆட்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஃபியூச்சர்ல நீங்க இது பண்ணலாம். நான் இதுல நிறைய விஷயம் இருக்கு. நான் 2 கான்செப்ட். ஒன்று வெப்சைட், இன்னொன்னு iOS, Android. ரைட். ஓகே. நான் இப்போ வந்து வெப்சைட்ட கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணனா இங்க என்ன நடக்கும்னா, வெப்சைட்ஸ்கள் இங்க இது பண்ணும். என்னன்னா, இது ஒரு காமர்ஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து மா 9 வருஷமா இந்த வெப்சைட் வந்து ஆன்லைன்ல இருக்குது. காமர்ஸ் ரீதியா இத மோனிடைஸ் பண்ணிக்காங்க. காமர்ஸ் மீனிங் என்னன்னா, இங்க வார விசிட்டர்ஸ அட்சென்ஸ் மூலமா இது பண்ணாம இவங்கள்ட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க. இத வந்து பாருங்க ஒரு மாசத்துக்கு $1,00,000 ஏர்ன் பண்ணப்படுது. இதோட அமௌண்ட் பாருங்க $33,00,000. ஓகே. இத தேவையானக்கள் இது பண்ணுங்க. இத பர்ச்சேஸ் பண்ற ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, $1,00,000 தானே. இத வச்சு இன்னுமே ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சிட்டு இருக்கேன்னு வைங்களேன். இப்ப நான் ஒரு பிசினஸ் ஒன்று செய்துட்டு இருக்கிறேன். இப்ப இந்த பிசினஸ்ல வர இன்கம்ம வச்சு நான் இன்னொரு இன்கம் ஒண்ணு உருவாக்கணும். பட் வந்து எனக்கு வொர்க் குறை இருக்கணும்னா இத யூஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி இன்கம் வந்துட்டு இருக்கிறது தானே. இப்ப நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ண போறது தான் இது. சரியான மேனேஜ்மென்ட் ஸ்கில்லோட. அதே மாரி இப்ப பாருங்க, அ ஃப்ரீலான்சிங் எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்களேன். ஆன்லைன்ல மணி மேக்கிங் எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன், விளங்கிக் கொள்ளுங்க. இங்க வந்து இவரு இந்த வெப்சைட்ட வாங்குறாரு. இவருக்கு இது சம்பந்தமா எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. இப்ப காமர்ஸ மெயின்டெயின் பண்றதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. பட் வந்து இவர் என்ன செய்றாரு, இத நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன செய்றாருன்னா, ஒரு ஃப்ரீலான்சர தேடுறாரு. அந்த ஃப்ரீலான்சர் என்னன்னா, நான் ஒரு வெப்சைட் ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த வெப்சைட்ட யாருக்கும் மேனேஜ் பண்ணி தர இயலும். நான் மாசம் ஒரு $300 உங்களுக்கு பே பண்றேன். இவருக்கு தான் $1,33,000 வருது. ரைட். அவர் என்னென்ன செய்யணும்? இதுல கன்டென்ட் போஸ்ட் பண்ணணும், அந்த ஏர்னிங்ஸ அனலைஸ் பண்ணணும், ஏர்னிங்ஸ கூட்டணும். அப்படி நாலேட்ஜ் உள்ள ஆட்கள் யார் இருக்கிறீங்க? வாங்க நீங்க ஒர்க்குன்னு இந்த வெப்சைட்ட அவர் வாங்கிட்டு, அவர வச்சு இவரு மேனேஜ் பண்ணுவாரு. அப்ப ஃப்ரீலான்சருக்கு வேலை வந்துட்டு இதுல. அப்ப அப்படித்தான் ஃப்ரீலான்சிங்ல சேல்ஸ் நடக்குது. அப்ப அவங்க இதுல என்ன சொல்லுவாங்க, Facebookஅ நீங்க இது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆள ஹையர் பண்ணி அவங்கள வச்சு இத செய்து எடுப்பாங்க. ஒருவேளை அவர பெர்ஃபார்மன்ஸ் கூட இருந்துச்சுன்னா, அவர விட்டுட்டு என்ன செய்வாங்க, இந்த ஏர்னிங்ஸ் குறைஞ்சுச்சுன்னா வேற ஒரு ஆள ஹையர் பண்ணுவாங்க. இது ஒரு சொத்து மாரி. ஸோ அதே மாரி இது பாருங்க. இதுவும் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் மோனிடைஸ் பண்ணது. இதுவும் ட்ராப் ஷிப்பிங். நம்ம இது அட்சென்ஸ் எடுத்து அஃபிலியேட் சேல். அஃபிலியேட் சேல்னா இங்க வார ஆட்களுக்கு வந்து அஃபிலியேட். ஒரு ப்ராடக்ட்ட பி2பி சேல் பண்றதுக்குரிய ஒரு அஃபிலியேட். அதே மாரி இன்டைரக்ட் ஆட்ஸ் இது பாருங்க. $2,00,000 மாசம் $4,700 இந்தியாவுல இருக்கிற ஒரு லீடிங் கம்பெனி. லீடிங் கன்டென்ட் சைட் அவங்களோட 17,000 ப்ரொஃபைல் அதாவது இது சம்மந்தமான டீட்டெயில் பார்க்கணும்னா இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இவங்க மோர் டீட்டெயில் இதில ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட வெப்சைட்டையும் சில வெப்சைட்ல அவங்க இது பண்ணுவாங்க. கன்டென்ட் வந்து அ என்டர்டெயின்மென்ட் கன்டென்ட்டாம். ஓகே ரைட். ப்ராஃபிட் மல்டிபிள், பேஜ் வியூஸ் மந்த்லி எவ்வளோ பேஜ் வியூஸ் வருது, மந்த்லி ப்ராஃபிட் இவங்களுக்கு எவ்வளோ வரும், 11 வருஷமா இதில இருக்கா பிசினஸ்ல அப்படின்னு சொல்லி இங்க நிறைய விஷயம் வெப்சைட்ல டீட்டெயிலும் இதில ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில தந்திருப்பாங்க. இத தாராளமா நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதில சில ஆட்கள் வந்து உங்கள ஸ்கேம் பண்ற மாரியும் இருக்கும். அதிலிருந்தும் நீங்க சரியா பாதுகாத்துக் கொள்ளணுமா. அது மாரி கன்டென்ட் ஆட்டோமேட்டிவ்.
இது ஒரு $890. அதே மாரி $6,20,000. சரி இதெல்லாம் என்ன சார் $72,000 டாலர் அப்படின்னு ஒரு சொல்லியெல்லாம் இருக்குதுன்னு ஒரு சொன்னா, நீங்க தாராளமா இத ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணீங்கன்னா, ஈஸில இருந்து இது பண்ணலாம். அதாவது இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, அமௌண்ட்ட ஃபில்டர் பண்ண போறீங்க என்ன? இதுலயும் நீங்க ஃபில் பண்ணலாமா? என்ன சம்பந்தமா உங்களுக்கு இது தேவையோ அத நீங்க ஃபில் பண்ணலாம். அமௌண்ட்ட அமௌண்ட் ஓகே. அமௌண்ட்ட ஃபில் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல அமௌண்ட்ட ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. வெப்சைட் டைப்ஸ், மந்த்லி வியூஸ், ரெவென்யூ, மந்த்லி ப்ராஃபிட், ப்ரொஃபைல் இந்த பிரைஸ் ரேஞ்ச் இதில் வந்து நீங்கள் $0 இருந்து ஒரு $200 வரை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். ஓகே, அப்ளை ஃபில்டர் கொடுங்க. எஸ், இங்கே பாருங்கள், $75 மந்த்லி $111. இவங்கெல்லாம் கொஞ்சம் இதான ஆட்களாக இருப்பாங்க. இது வந்து $165 மந்த்லி $92 பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த ஃப்ளிப்பாகவே வந்து சில விஷயங்களை இதில் இது பண்ணி நீங்கள் ரைட் சைடில் இதில் இவங்களோட கண்டெக்ட் பண்ணி பேசலாம், அவங்களோட புரோக்கர்ஸ் இது பண்ணலாம், இவங்கள்ட்டே ஹெல்ப் கேட்கலாம். பை சொன்னது இவங்க சரியான ஆக்கள் தானே, நாங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறது வந்து இது பண்ணலாம். அப்படியும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. $1 மாதம் வந்து $273 ப்ராஃபிட். அதெல்லாம் சரி அமையாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சம்டைம் இங்கே வந்து இது நடக்கும். ஏலம் மாதிரி சில வெப்சைட்டுகள் வாங்குவாங்க. அதை நீங்கள் இது பண்ணீங்கன்னா சரி. இதைத்தான் நீங்கள் படிக்க வேண்டியது. நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 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 சின்ன அமௌண்ட்டில் வாங்குற, அதாவது சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ நீங்கள் வாங்க போகக்குள்ள இவங்கள கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த வாங்குறது தான் உங்களுக்கு சரியான ஒரு சேலஞ்சிங் ஆகும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லையா. மற்ற இவங்க வந்து இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லாமல் நீங்கள் இந்த வெப்சைட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து அப்போ பார்ப்போம். இங்கேயும் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி ரன் பண்ணிக்கிற அப்போ இது பண்ணுவாங்க. $1,50,000 5,000 ப்ராஃபிட். அதே மாதிரி 5,25,000 11,000 ப்ராஃபிட். 30 லட்சம் மாதம் 87,000 ப்ராஃபிட். சிலதுக்கு வந்து இதை சொல்லுவாங்க, சிலதுக்கு நீங்கள் தான் இது பண்ணணும். இதில் வந்து ஒரு ஏஐ $11,000 மாதம் 2,66,000, 6,50,000 மந்த்லி 33,000. ஸோ இதை நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணலாம். இது வந்து நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும். நுழைஜுள்ளாக்கள் நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக போகிற ஆக்கள், நான் போகிறேன் வழி பட் சைடில் ஒரு இன்கம் ஒன்று சரியான பெசிவ் இன்கம் இருந்தால் இப்படி யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது தான் தெளிவு. ஓகே, நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், விளையாட்டுக்கு மாதிரி நீங்கள் இது மாதிரி இது பண்ணாமல் கொஞ்சம் தெளிவாக இது பண்ணிக்கொள்ளுங்க. ஆன்லைனில் இதை விட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது மணி மேக்கிங்கில், அதையும் நீங்கள் இது பண்ணணும். ஓகே, ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வாங்கணும் இது பண்ணணும் இல்லை, ஒரு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படி ஒரு ஸ்கீமை உருவாக்குறேன்னா நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப்பா பற்றி யூடியூப்பில் தேடுங்க, இவங்கள்ட்டே கண்டெக்ட் பண்ணி பேசுங்க. நிறைய விஷயங்களை இது பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த மூவுக்கு போகலாம். ஓகே, ஓகே, ரைட். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் நீங்கள் டிக்டாக்ல பயோவில் இருக்கிற கண்டெக்ட் லிங்க் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிகிராமில் நிறைய போஸ்ட் போட்டிருப்போம். அதிலேயே வந்து நீங்கள் நான் கேப்ஷனில் வந்து கண்டெக்ட் லிங்க் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிவிட்டு கொள்ளலாம். இதிலே இருக்கும், பார்த்துக்கொள்ளும். ஓகே, தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, கொமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அது சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக கண்டெக்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் தெரிந்தாலும் உங்களுக்கு அந்த டைமை சரியாக என்னால் மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலைன்னா நான் ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நான் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுறது தான் ஃப்யூச்சரில் எப்படி வரும்னு தெரியல. ஓகே.